நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அறிமுக இயக்குனர் மணிவர்மன் டைரக்ஷனில் தமன்குமார், எம்.எஸ். பாஸ்கர், வேலராமமூர்த்தி மற்றும் பலர் நடிச்சிருக்கிற ஒரு நொடி திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ தமன்குமார் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. படத்தோட தொடக்கத்தில் ஒரு அம்மா தன்னோட கணவரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வர்றாங்க. அவங்களோட கணவர் எம்.எஸ். பாஸ்கர் அவங்களோட பொண்ணோட கல்யாணத்துக்காக கந்து வெட்டிக்கு காசு வாங்கியிருக்காரு. அந்த காசை வட்டியோட திரும்ப கொடுக்கறதுக்காக ஒரு நாள் காலையில் பணப்பையோட போறாரு. 8 லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு கிளம்புறாரு. ஆனால் அவர் திரும்ப வரவே இல்லை. ஒரு நாளைக்கு மேலே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவி சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த கந்து வெட்டி காசு கொடுத்த ரவுடி தான் வந்து எம்.எஸ். பாஸ்கர் ஏதோ பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோணத்தில் விசாரிக்கிறாரு ஹீரோ தமன்குமார். இதுக்கிடையில் இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு தென்னந்தோப்பில் ஒரு டெட் பாடி ஒன்று கிடக்குது. ஒரு இளம் பெண் மர்மமான முறையில் இறந்து கிடக்குறாங்க. அவங்கள யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு யாரு, அவங்கள யாரு கொலை பண்ணாங்க, இந்த கொலைக்கு பின்னால் யார் இருக்காங்க, எம்.எஸ். பாஸ்கர் என்ன ஆனாரு, இந்த 2 கேஸுக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா அப்படின்னு இந்த மாதிரி பல கேள்விகளை சுற்றி நகருது இந்த ஒரு நொடி திரைப்படத்தோட கதை. இந்த வீடியோவில் நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை மனசில் வச்சுட்டு இந்த ரிவ்யூவை பாருங்க. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல் பாசிட்டிவ், படத்தோட முதல் சீன்லேருந்தே கதை தொடங்கிடுது. பெருசாக எங்கேயும் டைம் வேஸ்ட் பண்ணாமல், எங்கேயுமே டிவேட் ஆகாமல் கடைசி வரைக்கும் ஒரே நேர்கோட்டில் கதையை கொண்டு போயிருக்காங்க. அடுத்தது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட். என்னதான் இந்த படம் முழுக்க ஒரு தேஜாவு ஃபீல் இருந்தாலும், இதுக்கு முன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்த சில ஹிட்டான த்ரில்லர் படங்களை ஞாபகப்படுத்தினாலும், அங்கங்கே லேசாக ஒரு அயற்சி ஏற்பட்டாலும் கூட இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் கண்டிப்பாக எதிர்பாராத ஒன்றா இருந்தது. நிச்சயமாக இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ல ஒன்று இந்த படத்தோட கிளைமேக்ஸ். ஒளிப்பதிவாளர் கேஜி ரித்தீஷோட சினிமோட்டோகிராஃபியும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருந்திருக்கு. ரொம்பவே கம்மியான பொருட்செலவில் ஒரு ஷூ ஸ்ட்ரிங் பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்திருந்தாலும் கூட அது தெரியாத அளவுக்கு இந்த படத்தோட கேமரா ஒர்க் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, இந்த படத்தோட முதல் மிகப்பெரிய மைனஸ் இந்த படம் முழுக்க நிரம்பி இருக்கிற செயற்கைத்தனம் தான். இந்த படத்தோட வசனங்களாகட்டும், படத்தில் வரக்கூடிய நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், பல காட்சிகள் ஸ்டேஜ் பண்ணப்பட்ட விதமாகட்டும், இந்த படத்தில் வர ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும், எல்லாமே அநியாயத்துக்கும் செயற்கையாக இருக்குது. அதனாலேயே இந்த படத்தில் வரக்கூடிய நிறைய முக்கியமான காட்சிகளை நம்மளால் ரசிக்க முடியலை. அந்த காட்சிகளோட ஒன்றி போய் பார்க்க முடியலை. அதோடு சேர்த்து இந்த படத்தோட அமைச்சரான மேக்கிங்கும் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக இருந்தது. உதாரணத்துக்கு ஒரு சீனில் ஒரு டெட் பாடியை காட்டுறாங்க, ஒரு கிரைம் சீனை காட்டுறாங்க. ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு க்ளோஸ்அப் ஷாட் வைக்கும்போது அந்த பொண்ணு மூச்சு விட்டுட்டு இருக்காங்க. அதுபோக படம் முழுக்க தேவை இருக்கோ இல்லையோ ஹீரோ கேரக்டருக்கு எக்கச்சக்கமான ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ், ஹை ஸ்பீட் ஷாட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதே போல் படம் நடுக சின்னதாக அவருக்கு நிறைய பில்டப்பும் வருது. இது எதுவுமே பெருசாக செட் ஆகலை, ஒர்க் அவுட் ஆகலை. இதெல்லாம் போக ஹீரோவோட ஆக்டிங் தான் இந்த படத்தை இன்னும் அதிகமாக டேமேஜ் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். அவர் குற்றவாளிகளை விசாரிக்கிற விதம், அவர் ஒரு பெரிய ரவுடி கிட்ட சவால் விட்டுக்கிட்டே பேசுகிற விதம், மற்ற கேரக்டர்ஸ்ட்டு அவர் பேசுகிற விதம், இந்த எல்லா காட்சிகள்லையுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சுமாராக இருந்தது. இந்த படத்தில் மற்ற ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் அதே மாதிரி தான் இருந்தது. ஒன்று கொஞ்சம் கூட நடிக்கவே தெரியாதவங்களா இருக்காங்க, அப்படி இல்லைன்னா ரொம்ப ஓவர் டூ பண்ணுறாங்க. அந்த நகைக்கடையில் வேலை பார்க்குற பொண்ணு, அந்த பொண்ணை லவ் பண்ணுற பையன், அந்த பொண்ணோட அப்பா, இவங்க எல்லாருமே ரொம்ப அமெச்சூரான பெர்ஃபார்மன்ஸாக இருக்காங்க. அதே போல் தீபா சங்கர், பழக்கருப்பையா, வேலராமமூர்த்தி, இவங்க எல்லாருமே ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது. தன்னோட பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ட்டு அஸ்தியை பார்த்து தீபா சங்கர் அழுகிற அந்த சீன்லாம் ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருந்தது. ரொம்ப சினிமாட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது. இந்த படத்தில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தவங்க அப்படின்னா அது நடிகர் எம்.எஸ். பாஸ்கரும் அவரோட மனைவியும் மட்டும்தான். இந்த மாதிரி படங்களில் இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் தான் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கணும். ஆனால் இந்த படத்தில் அந்த காட்சிகள் தான் கொஞ்சம் போராக இருந்தது. உதாரணத்துக்கு விசாரிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் டெட் பாடியை முதல்ல பார்த்து தகவல் சொன்னாலு, ஃபோனை கீழே கடந்து எடுத்தாலு, கறிக்கடைக்காரரு, ஆட்டோ டிரைவர்னு இவங்க எல்லாரையும் பார்த்து ஒரே டயலாக ஒரே மாடுலேஷனில் கேட்குறாங்க. டேய், நீ தானே இந்த கொலையை பண்ண, ஒழுங்கா ஒத்துக்கோ, எதுக்காக இந்த கொலையை பண்ணன்னு இதே தான் எல்லாத்துட்டையும் கேட்குறாங்க. பதிலுக்கு அவங்களும், சார் நான் கொலை பண்ணல சார், நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் இதுதான் சார் நெசம் அப்படின்னு இதே டயலாக தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இறந்து போன அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அதை பார்த்துட்டு ஹீரோ கேரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ இந்த பொண்ணு யாரையோ லவ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு என்னமோ பெருசாக கண்டுபிடிச்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருந்தது. அதுபோக அந்த பொண்ணு யாரை லவ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வச்சு கியூட்டான லவ் சீன்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு 1/4 மணி நேரம் வேறு சில சீன்ஸ் வருது. அதெல்லாம் செம்ம போராக இருந்தது. பெரும்பாலும் இந்த படம் ப்ரெடிக்டபிளாக தான் இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இவங்க தான் அந்த கொலையை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இவங்க காட்டக்கூடிய சஸ்பெக்ட்ஸ் தான். உதாரணத்துக்கு அந்த அப்பாவி ஆட்டோ டிரைவரு, அந்த கறிக்கடைக்காரரு, அந்த கறிக்கடைக்காரருக்குலாம் ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வச்சுருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனில். இவர் தான் அந்த கொலையை பண்ணியிருப்பாரு அப்படின்னு நமக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணுற மாதிரி ஒரு க்ளோஸ்அப் ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க. அது போக அந்த ஃபோனை கீழே கடந்து எடுத்தவர், அதுக்கப்புறம் அந்த கொலை டெட் பாடியை பார்த்துட்டு தகவல் சொல்கிற அந்த எல்னி வெட்டுறவர், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இதெல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட பெரும்பகுதியை வந்து பாதி படத்துக்கு மேலே வேலராமமூர்த்தி கேரக்டர் வச்சே தான் கொண்டு போகிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அவர் இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டார் அப்படிங்கிறது இந்த படத்தை பார்க்குற ஒரு சாதாரண சினிமா ரசிகரனால கூட யூகிக்க முடியும். இந்த படத்தில் இன்னொரு இரிட்டேட்டிங்கான விஷயம் என்னென்னா, எப்பெல்லாம் வந்து எம்.எஸ். பாஸ்கர் கேரக்டர் காட்டுறாங்களோ அப்பெல்லாம் அவர் என்னோட பேக்கில் 8 லட்சம் இருக்குது, என் பேக்கில் 8 லட்சம் இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லாமல் சொல்கிறாரு. ஊருக்கே கேட்குற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நீ என்கிட்ட 50,000 கொடுத்தியா, ஏற்கனவே என்கிட்ட 7.5 லட்சம் இருக்குது, இப்போ மொத்தமாக 8 லட்சம் இருக்குது அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து ஒரு டீ கடை முன்னால் பேசிகிட்டு இருக்காரு.
இந்த மாதிரி தான் படம் முழுக்க 8 லட்சம் இருக்குது 8 லட்சம் இருக்குன்னு ஃபோன்லையோ இல்லைனா நேர்லையோ யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. இது எதுக்காக காட்டுறாங்க அப்படின்னா, அவர் பேக்கில் பணம் இருக்குது, அதை வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்காரு, இந்த பணத்தால் தான் அவருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக, அதாவது கதையை அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறதுக்காக அப்படி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. இந்த படத்தோட இன்னொரு பெரிய மைனஸ் இந்த படத்தோட வசனங்கள். பல காட்சிகளில் இந்த படத்தோட டயலாக்ஸ் ரொம்பவே கிரிஞ்சாக இருந்தது. ஒரு பொண்ணு பின்னாலே சுற்றுற ஒருத்தன் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன கேட்குறான்னா, ஏன் என்ன அவாய்ட் பண்ணுற, என்ன மாதிரிலாம் உன்னை யாருமே பக்குவமாக பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன கேட்குதுன்னா, என்னடா பக்குவமாக பார்த்துப்ப, ஒரு தாயை விட உன்னால் பக்குவமாக பார்த்துக்க முடியுமா, 10 மாதம் வயிற்றுக்குள்ளே வச்சு பக்குவமாக பார்த்துக்கிற ஒரு தாய் அளவுக்கு யாராலையுமே பார்த்துக்க முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதே சீனில் அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து கேட்குது, ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், உன்னை லவ் பண்ணால் உன்னை தானே டார்ச்சர் பண்ண முடியும் அப்படின்னு. இது ரொம்பவே சீரியஸான ஒரு சீனு. ஆனால் இந்த சீனுக்கு இந்த டயலாகுக்கு தியேட்டரில் எல்லாருமே சிரிச்சிட்டு இருந்தாங்க. இன்னொரு சீனில் இறந்து போன ஒரு பொண்ணோட அப்பா கிட்ட ஹீரோ பேசும்போது அவர் என்ன கேட்குறாருன்னா, எப்படி அந்த பொண்ணோட முகத்தை கூட பார்க்காம அதுதான் உங்களோட பொண்ணுன்னு கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த கேரக்டர் வந்து, சார் ஒரு அப்பாவுக்கு தன்னோட பொண்ணு தெரியாதா சார் அப்படின்னு சிம்பிளாக சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் அந்த கேரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, சார் எனக்கு என் பொண்ணு தெரியாதா சார், சின்ன வயசில் என் பொண்ணு எனக்கு கொடுத்த முதல்ல கொடுத்த அந்த முத்தத்தோட பால் வாசனை கூட என்னால் இன்னும் மறக்க முடியல சார், இன்னுமே அப்படியே ஞாபகம் இருக்குது சார் அப்படின்னு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தான் எல்லா காட்சிகள்லையுமே வசனங்கள் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது, ரொம்ப ட்ராமாட்டிக்காக சினிமாத்தனமாக இருந்தது. இந்த மாதிரி த்ரில்லர் படங்களில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் பல காட்சிகளை எலவேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆனால் இந்த படத்தில் பின்னணி இசை சுமாராக கூட இல்லை. ஒரே ஒரு விசில் தீம் தான் படம் முழுக்க திரும்ப வந்துட்டு இருக்கு. அதுவும் ரொம்ப சுமாராக தான் இருந்தது. மொத்தத்தில் இந்த ஒரு நொடி திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அங்கங்கே சில காட்சிகள் நல்லா பண்ணியிருந்தாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. படத்தோட கிளைமேக்ஸும் அதுக்கு முந்தைய காட்சிகளும் சுவாரஸ்யமாக இருந்தது. மற்றபடி பல காட்சிகளில் நம்மளோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் இருந்தது. பர்சனலாக எனக்கு பெருசாக செட் ஆகலை. இரவுக்கு 1000 கண்கள் அப்படின்னு அருள்நிதி நடிப்பில் ஒரு படம் ஒன்று இருக்குது. அந்த படத்தில் ஒரு கொலையை யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட முக்கியமான ட்விஸ்ட்டு, சஸ்பென்ஸு எல்லாமே. அதை வச்சு ஆடியன்ஸை பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணுறேன், ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போகிறேன் அப்படிங்கிற பேரில் படம் முழுக்க கடைசி வரைக்கும் அடுத்தடுத்து ஒரு 15-20 சஸ்பெக்டை நம்ம காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவன் இல்லை அவன், அவன் இல்லை இவன், இவங்க 2 பேருமே இல்லை வேற ஒரு ஆள் அப்படின்னு கடைசி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும் இந்த சஸ்பெக்ட் லிஸ்ட்டு. படம் பார்க்குற நமக்கு இந்த கொலையை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறத விட இந்த படம் எப்போ தான் முடியும் அப்படின்னு யோசிக்க வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த படத்துலையும் அதே நிலைமை தான். இந்த படத்தில் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான். அது மட்டும் தான் இந்த படத்தோட ஒரே சேவியர். த்ரில்லர் படங்கள்லாம் நான் அதிகமாக பார்த்ததே இல்லை, சஸ்பென்ஸ் த்ரில்லர், இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிற சில பேருக்கு வேணால் இந்த படம் ஒர்க் ஆகலாம். மற்றவங்களுக்குலாம் இது ரொம்பவே சாதாரணமான வழக்கமான ஒரு படம் தான். இதே கதைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் ப்ளே பண்ணியிருந்தா கண்டிப்பாக மலையாள சினிமா ஸ்டைலில் ஒரு அட்டகாசமான த்ரில்லர் படமாக வந்திருக்கும். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த ஒரு நொடி படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி.